ஒரு மனிதன் எப்போ வந்து இறைவனா மாறுறான் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, எப்போ அவனால மேஜிக்ஸ் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னால ஒருத்தன் மேஜிக் பண்ண முடியும்னு நம்பணும். இதுதான் மெயின் பாயிண்ட். நானே இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். நானே இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன். என்னால எப்படி வந்து இவ்வளோ மேஜிக் பண்ண முடியும்ன்றது தவறான கருத்து. நீங்கள் நம்பினால் மட்டும் தான் உங்களால மேஜிக் பண்ண முடியும். ஸோ உங்களோட முதல் வேலை என்னன்னா, என்னால இது பண்ண முடியும். எது எது வேணாலும் பண்ண முடியும்ன்ற அந்த நம்பிக்கைய அதிகப்படுத்திக்கிட்டே போணும். விச் மீன்ஸ் எப்படின்னா, நான் பண்ண முடியும் கிடையாது. அந்த இறைவன் அனுமதி கொடுத்தால் என்னால எதை வேணாலும் பண்ண முடியும்ன்ற அந்த வார்த்தை மிக 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 அவசியம். உங்க வாழ்க்கையில இனிமேல் இந்த வார்த்தையை மறந்துடவே கூடாது. எல்லா இடங்களையும் முதல்ல பேசிக் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மேஜிக் உங்களுக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா, இறைவன் எப்போது செயல்படுகிறார்? இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மெயின் டாபிக்கே அதுதான். இறைவன் எப்போது செயல்படுகிறார்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி செயல்படுகிறார்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி பயன்படுத்துறதுன்றதை அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். என்னால ஒரு வேலையை செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் அந்த வேலையை உங்களால் செய்ய முடியும். இது வந்து பேசிக் பாயிண்ட். ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எஃபிஷியன்சி இருக்கு. ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு மனிதனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் லயபிலிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி அவனால சிந்திக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு யாரையுமே தெரியாது. இப்ப திருமாறன் இருக்கிறாருன்னா, இவர் தான் எங்க ஏரியால வந்து இவர் தான் எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் முதல்ல தனியாளா இருந்தேன். இப்ப எம்எல்ஏ வந்து இப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்ப என்னுடைய பலம் அதிகமாகுமா அதிகமாகாதா? இவ்வளவுதான் என் கேள்வி. சேம் லைக் தட். இவ்வளவு நாள் நீங்க தனியா போராடிட்டு இருந்தீங்க. இப்ப இறைவனை இழுத்துக்கணும். எப்படி இழுக்கிறது? எதை சொன்னாலும் வார்த்தைக்கு வார்த்தை இறைவன்ற வேர்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். எழுதிக்கங்க. இதான் பேசிக் ரூல், தம் ரூல். எதை சொன்னாலும் குருவே சரணம்னு சொல்லணும். எதை சொன்னாலும் இறைவன்றணும். ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லணும்னா, குருவே சரணம்ன்ற வார்த்தை நம்மால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, அனைத்து குருமார்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது உடனே லைட் பிரிட்ஜில் கனெக்ட் ஆவீங்க. உடனே உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க போய் நின்றுட்டு உங்களுக்கு வழி தெரியல, ஒரு பிரச்சனைனாலும் கண்ணை மூடி நின்றுட்டு புருவம் மத்தியத்துல உங்களுக்கு பிடித்த குருவை நினைத்து கொண்டு குருவே சரணம் சொன்னீங்கன்னா பதில் கிடைக்கும். சத்தியம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 100% பதில் கிடைக்கும். ஆனா காம நின்னு பூர்வ மத்தியத்துல அந்த குருவே சரணம் அப்படின்ற அந்த விஷயத்தை சொல்வதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். இது கிளியரா இருக்கா? இறைவன் உங்களோட உடம்ப அலோவ் பண்ணி வேலை செய்யறதுக்கு நீங்க முதல்ல பர்மிஷன் கொடுக்கணும். இதுதான் பெரிய பிரச்சனை. இறைவனால எது வேணாலும் பண்ண முடியும். ஆனா ஏன் அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பிரச்சனை. உங்களை பெரிய டேஷ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் பெரிய இது, நான் தான் பெரிய அதுன்னு நினைச்சிட்டு இது 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 அழியணும். இது டோட்டலா அழியறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அழிச்சுங்க. அப்படின்னா என்ன? அவர் தான் செய்ய சொல்றாரு, அவர் தான் போக சொல்றாரு, அவர் தான் சமைக்க சொல்றாரு, அவர் தான் பேச சொல்றாரு. உங்களுக்கு தானாகவே ஒரு சிந்தனை வந்தாலும் கூட, உங்களுக்கு தானாகவே ஒரு ஐடியா வந்தாலும் கூட அவர் தான் பண்ண சொல்றாரு, அவரோட அனுகிரகத்துல தான் நடக்குதுன்ற கிரெடிட்ஸை இனிமேல் நன்றி உணர்வோட அவருக்கு வாய் விட்டு சொல்லணும். மனசுக்குள்ள நினைக்கிறது இல்ல. உங்க அப்பா பெருமையை 4 பேர் முன்னாடி சொல்றீங்க. உங்க அப்பனை படைச்சவன் பெருமையை 4 பேர் முன்னாடி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சோ இதான் பேசிக் ரூல். இறைவன் இதை விரும்புவதில்லை, நீங்க இதை விரும்பணும். ஏன்? நீங்க இதை விரும்புனீங்கன்னா தான் இறைவனுடைய சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து இறைவனை உங்களுக்குள்ள இயங்க அனுமதிக்க வேண்டும். அது எப்படி இயங்க அனுமதிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட அவசியமான வேலையா இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யணும். அவசியம் இல்லாத வேலையா இருந்தா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். ஏன்? உண்மையாகவே இதை வந்து இறைவன் எனக்கு வந்து செய்யணும்ன்ற அனுகிரகம் கொடுத்தாருன்னா அதை செய்யற, இல்லைன்னா செய்யல. அப்ப செய்ய முடியாம ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது அவசியம் இல்லாத ஒன்று என்று இறைவனே விலக்கி விட்டார். உங்களோட அடுத்த ரூல், தம் ரூல் என்ன அப்படின்னா, அடிக்கடி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. வேலையை குறைக்கணும், டோட்டலா குறைக்கணும். இதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். ஏன்னு நான் சொல்றேன். அதிகமாக வேலையை செய்யக்கூடாது. சிந்தனை அதிகமாகணும். வித்தியாசமா சிந்திக்கணும். ஒரே விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்க கூடாது, பைத்தியம் முடிச்சிடும். முதல்ல இந்த தம் ரூல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்றத நான் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளாலே முடியாதப்ப இறைவன் வந்து மேஜிக் பண்ண வைக்கணும். அவன் தான் ஒரு மிக சிறந்த யோகியாக, சித்தனாக, ஒரு மகானாக இருக்க முடியும். அதாவது நம்மளாலே முடியலனா கூட, நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட நம்மள ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு நல்லது நடக்கணும். எப்படி நடக்கும்? ஒருத்தன் அதிகமா தர்மம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய தேவதைகள் வந்து மெட்டீரியல் லைஃபுக்கு உண்டான தேவதைகள் பேசிக்காவே வசியமாயிரும் அவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதிகமாக தர்மம் செய்பவனுக்கு தர்ம தேவதை கடைசியா வசியமாவா. முதல்ல வந்து சின்ன சின்ன தேவதைகள்லாம் வசியமாகும். அப்ப என்ன ஆகும்னா, அந்த தேவதைகள் உங்களை நினைப்பவர்களுக்கெல்லாம் உடனே பொருள் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்துரும். உங்களை இதான் குரு அருள்ன்றது. அதுதான். ஏன் அவ்வளவு தர்மம் பண்ணி வச்சிருக்கிற? நல்லா புரிஞ்சுக்க. தர்மம் தான் கீ பாயிண்ட்.
தர்மம் தான் சீக்ரெட். எந்த அளவுக்கு அதிக தர்மம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மேஜிக் பூந்து விளையாட முடியும். மேஜிக் இஸ் த கீ. யுவர் தர்மா இஸ் தி மெயின் கீ. இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ த மேஜிக்ஸ், யூ ஷுட் ரியலி வாண்ட் டு டூ த தர்மா. அப்படி இல்லாட்டினா உங்களால நிச்சயமா பெரிய லெவல் மேஜிக்ஸை பண்ண முடியும். நான் ஏன்ப்பா மேஜிக் பண்ணணும்? நீங்க கடவுளா ஆகணும்னு நினைச்சீங்கன்னாவே மேஜிக் பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நீங்க மேஜிக் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கடவுளாகணும்னு நினைக்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். இறைவன் இதெல்லாம் அனுபவிக்க அற்ப சுகங்களாக இருந்தாலும் கூட இதை எப்படி அடையணும்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேணுமா வேணாமான்ற முடிவுக்கு நம்ம போகணும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிளஸிங்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். எத்தனை இடத்துல வந்து தாழ்த்திக்கிறீங்களோ அவ்வளவு பிளஸிங்ஸ் கிடைக்கும். இது பெரிய சீக்ரெட். எவன்லாம் தன்னை நான் ஒரு பெரிய பரதேசிங்க, நான் ஒரு பெரிய பிச்சைக்காரங்க, நான் ஒரு வீணா போனவன், நான் ஒரு விளங்காதவன், இப்படி அவனா சொல்றானா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஹிம். ஹி நோஸ் த வேல்யூ அண்ட் கோர் சீக்ரெட் ஆஃப் த அபுண்டன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். எவெல்லாம் தன்னை பிச்சைக்காரன், அடிமுட்டாளு, வீணா போனவன் சொல்றானோ அவன் வாழ்க்கையில எதை உணரணுமோ அதை உணர்ந்துட்டான்னு அர்த்தம். மேட்ரு என்னன்னா, இப்படி சொல்றவன் பூரா பெரிய ஞானி. ஈகோ இருக்கிறவனால அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒருத்தனை சொல்லுங்க, நான் ஒரு பெரிய பிச்சைக்காரங்க, நான் ஒரு அவமான ஒரு கீழ்த்தரமான பிறவிங்க, நான் ஒரு கேவலமா, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். மனசார வாய் விட்டு சொல்லணும். சொல்ல முடியுமா? அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற இந்த நிலைக்கு போறதுக்கு அப்பப்ப இப்படி சொல்லி சொல்லி பழகணும். யாரு நீ என்ன பண்ணிட்டு, என்னையெல்லாம் யாராவது எங்கேயாவது எந்த ஏர்போர்ட்ல எந்த நாட்டுல யாரு தெரியாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரோடா பிச்சை எடுத்துட்டு இருக்கேங்க. நாடா எங்க ரோடா பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? துபாயில வந்து உட்காந்து முடி வெட்டிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். பிச்சை எடுக்கும் போது கொஞ்சம் அழகாக பிச்சை எடுக்கணும்லங்க, அதனால முடி வெட்டிட்டு இருக்கேன். இது ரீசெண்டா நடந்தது, இப்ப நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. the more you put yourself down, the more blessings you will get from the cosmic or divine or God. கேமே உங்களை தாழ்த்திக்கிறது தான். இந்த பல லூஸ் உங்களுக்கு தெரியாது. தன்னை உயர்த்தி பேசியே நாசமா போறது, எங்கேயாவது அடிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு காஞ்சிப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எல்லாம் பட்டு கடைசியில தெரியும், ஆஹா இது இல்ல போல சக்சஸ் ஃபார்முலா. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக், அடுத்து மெயின் விஷயம், இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ த மேஜிக்னா என்ன அப்படின்னா, பேசிக் ரூல் என்னன்னா, இயற்கையை நேசிக்கிறவனா இருக்கணும். இல்லாட்டினா உங்களால இயற்கை அன்னை உங்களுக்கு ஓகே சொல்லவே மாட்டா. எழுதி தரேன். இயற்கை அன்னை என்பவள் ஒரு பெண். இப்படி ஞாபகம் வச்சுங்க. இயற்கை அன்னை என்பவள் ஒரு பெண். நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அவளுக்கு. உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவள்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்? ஐ லவ் யூ சோ மச், ப்ளீஸ் கம் டு மீ, இப்படி கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? நீங்க இதுகிட்ட பேசவே முடியாது. நீங்க அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, அதுக்கு புரியணும் நீங்க அதை உண்மையாவே லவ் பண்றீங்கன்னு. இது எப்படிப்பா அதுக்கு புரியும்? சரி, நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சா உங்களுக்கு புரியுமா புரியாதா? யாராவது உங்களை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சா உங்களுக்கு புரியாதா? அவ்வளவுதான். நீங்களே இவ்வளவு அறிவா இருக்கும்போது இயற்கையை யோசிச்சுக்கோங்க. நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயற்கையை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயற்கைகிட்ட போய் பேச்சு கொடுக்கணும். பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், பட் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் த டைம். நோ டவுட்ஸ் அபவுட் தட். ஒரு எறும்புக்கு இங்கெல்லாம் பெரிய பெரிய சீக்கிரம் நான் சொல்லி தரது பூரா ரகசியத்தை எங்கேயோ போய் தேடிட்டு இருக்காங்க பைத்தியக்காரனுங்க. இங்க இருக்குது. ஒரு எறும்புக்கு நசுக்க போறீங்கன்னா, ஐயோ எறும்புக்கு வலிக்குமே, உங்களுக்கு வலிக்கணும். வலிச்சிருச்சுன்னா ஜெயிச்சிட்டீங்க. நம்புங்க, என்னை நம்புங்க, அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டீங்க. எறும்புக்கு எப்படிங்க வலிக்கணும்? அப்ப எப்ப வலிக்கும்? எப்படி வலிக்கும்? இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கு, அடுத்த ஜென்மத்துல மனிதனா பிறக்க வேண்டியது, சரி நம்ம இப்படி சீக்கிரம் கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உருக்கம் வரணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாளில் வராது. யூ ஹேவ் டு பிராக்டிஸ் திஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் திங், மேஜிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மனம் பெருசா இருக்கும். இல்லைன்னா மேஜிக் பண்ண முடியாது. எப்படிப்பா மனம் பெருசாகிறது? அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, பாரதிதாசன் சொல்றாருல. அப்ப என்ன பெருசாகணும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆறான்றோம்ல, நல்லா புத்தருக்கு கிலோமீட்டர் கணக்குல ஆறா இருந்தது. அப்படின்னா என்ன? ஆறானா மனசுன்னு அர்த்தம். மைண்ட் இஸ் கால்ட் யுவர் ஆரா. எழுதி வச்சுங்க, பெரிய சீக்ரெட். ஆறா பெருசாகணும்னு நினைக்கிறீங்க, மைண்ட் மட்டும் சிறுசா இருக்குது, குறுகிய புத்தியா இருக்கு. எப்படி ஆறா பெருசாகும்? யுவர் மைண்ட் இஸ் யுவர் ஆரா. யுவர் ஆரா இஸ் ஆக்சுவலி யுவர் மைண்ட். அப்ப ஆறா பெருசாகணும்னா மனம் பெருசாகணும். மனம் எப்படி பெருசாகணும்? கம்பேஷனேட்டட் பீயிங்கா, எல்லாம் என் உயிர் தான் நினைச்சீங்கன்னா பெருசாயிரும். இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் கோர் சீக்ரெட்ஸ். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் மேஜிக் நடக்கும் உங்க வாழ்க்கையில. கண்டதை உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. யூ ஹேவ் டு பிராக்டிஸ் திஸ். ஏதாவது ஒரு அநீதி, ஏதாவது ஒரு கஷ்டம் யாருக்கு அது சமூகத்திலேயோ சமுதாயத்திலேயோ இல்ல வந்து சமூக வலைதளத்திலேயோ நடக்குதுன்னா, கம்பல்சரி அமைதியா போகாம ஒரு கமெண்டாவது, ஒரு நியாயமான வார்த்தையாவது அவங்களுக்காக நீங்க பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்ணணும்?
அப்படி நீங்க பதிவு பண்ணும்போது நீங்க பதிவு பண்ணி அவங்க நல்லவன் மட்டும் காட்டல. இங்க பதிவு பண்ணும்போது இங்க உருகுமா உருகாதா? உருகுமா உருகாதா? எனக்கு அந்த உருக்கம் தான் வேணும். ஏன்? அந்த உருக்கத்துல தான் அந்த மேஜிக் நடக்குது. இங்க உருகும் போதுதான் அந்த கல் கரைந்து அந்த அற்புதமான அந்த பேரதிசயம் நிகழ்கிறது. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு நோ. அடுத்து உண்மையான விஷயம், ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேஜிக் எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா பக்தி. பக்தினா என்ன? குருட்டுத்தனமான பக்தி. எது மேல? எது மேலயாவது. பணத்து மேல வச்சுட்டீங்கன்னா திமிராயிடும். இறை சம்பந்தமான பற்றற்ற பொருளின் மீது, ஏதோ ஒரு குருவின் மீதோ, ஏதோ ஒரு தெய்வத்தின் மீதோ, இல்ல இயற்கையின் மீதோ, இல்ல ஆற்றலின் மீதோ, சக்தியின் மீதோ பக்தி, டிவோஷன், பைத்தியகாரத்தனமா இருக்கணும். சாவ போறீங்கன்னு தெரிஞ்சாலும் செத்தாலும் பரவாயில்ல, அவன் பார்த்துப்பான். எவன் யாரை நினைக்கிறீங்களோ அவன் பார்த்துப்பான். நம்பணும். நம்பிக்கை வந்துருமா? இறைவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி வந்தேன்ல, உயிருக்கு யோசிக்காம. இது நான் பெரிய பில்டப் பண்றதுக்கு சொல்ல. எனக்கு எந்த நம்பிக்கை இருந்தது? இறைவன் பார்த்துப்பாரு. அப்படி உயிர் போனா போகட்டும், அவ்வளவுதானே. இறைவனை 100% நம்பும் போது இறைவனை பார்த்துக் கொள்வார். இறைவனை நம்பாமல் நீங்க வேற யாரையாவது நம்புற மாதிரி, இது பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க இதுக்கு பழகிட்டீங்க. இறைவனை நம்பாம கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவனை நம்புறதை விட்டுட்டு கண்ணுக்கு தெரிஞ்சவனை நம்பி நம்பி பழகிட்டீங்க. இப்ப அதனால பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. இப்ப உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவன் தான் கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு புரிவது இல்லை. மேஜிக் பண்ணணும்னு ஆசை. நான் கேட்கிறேன், எதுக்கு மேஜிக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? யாரோட வாழ்க்கையாவது மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? நல்லபடியா மாத்தணும். அதை ஏன் மேஜிக் பண்ணி மாத்துறீங்க? நல்ல வார்த்தையை முதல்ல சொல்லி ஆரம்பிங்க. பணம் கொடுத்து ஆரம்பிங்க, பொருள் கொடுத்து ஆரம்பிங்க, அட்வைஸ் பண்ணி ஆரம்பிங்க, ஞானத்தை சொல்லி கொடுத்து ஆரம்பிங்க, நல்ல வீடியோ ஷேர் பண்ணி ஆரம்பிங்க. இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்றீங்கன்னா தான் அடுத்து மேஜிக் பவர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அத்தாரிட்டியே கொடுப்பான். இது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாஸ் பண்ற மாதிரி, ஒவ்வொரு ஸ்கூல், அதாவது ஒவ்வொரு ஸ்கூலிங்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா கிராஸ் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, தேர்ட் ஸ்டாண்டர்டு, ஃபோர்த் ஸ்டாண்டர்டு. எப்ப மேஜிக் நடக்கும்? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவனுக்கு தான் மேஜிக் நடக்கும். ஒருவேளை எல்லாரும் நல்லா இருக்கணும் இவ்வளவு நாள் நீங்க நினைக்கலனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் இதை இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய மேஜிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தெய்வ ஆற்றலை உற்பத்தி செய்யும். எனக்கு வேணும்னு நினைக்கிறது எல்லாமே எதிர்வினை ஆற்றலை உற்பத்தி செய்யும். பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னாவே அந்த எனர்ஜி உடனே பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். உடனே கிரியேட் பண்ணும். சோ எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சே ஆகணும். இதுக்கு பொறாமப்படாதீங்க. முட்டா பையன், அறிவு கட்டவன் தான் பொறாமப்படுவான் இன்னொருத்த வளர்ச்சியை பார்த்து. இன்னொருத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பணங்காசுல வேணா உயர்ந்தவனா இருப்பான், ஞானம் நிச்சயமாக சித்திக்காது. அதனாலதான் சொல்றேன், இன்னொருத்தனை பார்த்து தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. அவனுக்கு வேணுங்கிறத இறைவன் அவனுக்கு கொடுக்க போறாரு. உங்களுக்கு வேணுங்கிறத இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. கொடுப்பாரா மாட்டாரா? இதுல நம்ம யாருக்காவது நம்ம நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? இந்த பக்குவம் வரணுங்க. பொறாம இருக்கிறவனுக்கு இறைவன் ஒருபோதும் அருள் செய்ய மாட்டார். தயவு செய்து உங்களுக்கு பொறாமை என்ன வருதுன்னா உடனே கவனிச்சு, இல்ல இப்படி நினைக்காத, இது தப்பு அப்படின்னு சொல்லி உடனே மாத்திரணும். நீங்க அடுத்த கட்டம் போறதுக்குண்டான அடுத்த பெரிய சீக்ரெட் என்னன்னா, கண்டிப்பா சொல்றேன், நீங்க இன்னும் திருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா நானே இன்னும் பல விஷயத்துல திருந்தல. ஏன்னா மைண்ட் மறுபடியும் சேட்டை பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டு இருக்கேன். அதனால என்னை ஏமாத்தாதீங்க திருந்திட்டேன்னு. கண்டிப்பா நீங்க திருந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு 100% தெரியும். அப்ப உங்களுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன். நான் எப்படி திருத்துறேன்னு சொல்றேன், அதே மாதிரி திருத்திக்கிங்க. அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுன்னு சொல்லும் போது இல்ல இப்படி பண்ணக்கூடாது, இப்படித்தான் பண்ணணும்னு நியாயமா ஒழுக்கம் சார்ந்து பதில் சொல்லி கொடுக்கணும். உடனே செயல் செய்யணும்னு இறங்கக்கூடாது. ஒவ்வொரு முறை உங்களோட மைண்டு இதை பண்ணாத, இதை பண்ணுன்னு சொல்லும் போது இல்ல இப்படி பண்ணக்கூடாது, இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி ஒழுக்கத்தை வச்சு வார்த்தைகளையும் சுச்சுவேஷனையும் செயலையும் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு டைம் எடுக்கும். 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. சிந்திச்சு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு செயலுக்கு போகணும். உடனே செயலுக்கு போயிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. செயலை முழுவதுமாக குறைக்க வேண்டும். சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும். 1000 முறை சிந்தித்து விட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் மிகச் சிறப்பானது. ஒரு செயலை செய்துவிட்டு 1000 முறை சிந்திப்பது மிக கேவலமானது. எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. ஏன்டா பணம்ன்ற சிந்தனை போவே கூடாது. ஆனா 1000 டைம் யோசிக்கலாம். யோசிச்சிட்டீங்கன்னா, முடிவு எடுத்துட்டீங்கன்னா, டோன்ட் எவர் மேக் த ரைட் டிசிஷன். மேக் த டிசிஷன் அண்ட் தென் மேக் இட் ரைட். அதான் கான்செப்ட். எப்போதும் உங்களால் ஒருபோதும் ஒரு முடிவை எடுக்க முடியாது. நீ சரியான முடிவுல எடுக்க முடியாது.
நீங்க முடிவு எடுத்துட்டு அதை சரியா மாத்திக்கங்க. நான்லாம் அப்படித்தான். நான் எங்கேயாவது தப்பா ஏதாவது சேட்டை ஆகுது, ஏதாவது பஞ்சாயத்து ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணியாவது அதை மாத்திடுவேன். நல்லதா மாத்திடுவேன். அதுக்கு அது குட்டிக்கரணம் அடிச்சாலும் மாத்திடுவேன். நீங்க பண்ற பிரச்சனை என்னன்னா, நீங்க ஒரு ஐடியா உங்களோட சக்சஸ் அடுத்து நீங்க வளராம இருக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசன் சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லா மேஜிக், மெடிடேஷன் அப்புறம் பேசிக் கான்செப்ட் என்னன்னா, முதல்ல புரிதல் வரணும். புரிதல் வந்தாவே மேஜிக் நடக்கும். நல்லா கவனிங்க. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் ஒரு திங்கிங் வச்சிருக்கேன். இதுபடி எனக்கு ஒண்ணு நடக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் வர்றதுக்கு வெயிட் பண்றீங்க முட்டாள்தனம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்க அறிவுக்கு தெரியாது. இறைவன் வேற எழுதி வச்சிருப்பாரு ஸ்கிரிப்ட்ல. நீங்க வேற பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுலயே 99% மக்கள் வாழ்க்கையில எனர்ஜி போயிருது, செத்துறாங்க சீக்கிரம். நீங்க என்ன பண்றீங்க? வாக்கி டாக்கி தான் பண்ணுவேன்னு இருக்கீங்க. நீங்க எனக்கு வாக்கி டாக்கிய ஜாயின் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் கொடுங்க, நான் வாக்கி டாக்கி பண்றேன்றீங்க. இறைவன் என்ன சொல்றாரு? அதெல்லாம் பண்ண முடியாது. இங்க பாரு, இந்த ஒரு மூடி தந்திருக்கேன், ஒரு பேனா தந்திருக்கேன், ஒரு லெட் தந்திருக்கேன். இதை வச்சு ஏதாவது பண்ணி காட்டுன்றாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பல பேருக்கு ஆசை வாக்கி டாக்கியில இருக்கு. ஆனா முதல்ல இதுல பண்ணு ராஜா, நீ இதுல ஏதாவது பண்ணி கேட்டா அப்புறம் நான் உனக்கு அது தரேங்கிறாரு. இப்போ பல பேர் என்ன பண்றீங்கன்னா, சோகத்துல, எதிர்பார்ப்புல, அங்கலாப்பிலே வாக்கி டாக்கி தான் வேணும்னு உட்காந்துருக்கீங்க. கிடைக்காதுன்றேன். அதான் ஹோல்டு பண்ணிட்டாரு. எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? நீங்க இதை கரெக்டா பேனாவா பண்ணி மூடிய மாட்டி பாருங்க. கடவுளை எப்படி மாட்டிருக்கேன் பாருங்க. எங்க என்கிட்ட வித்து காட்டும் பாரு அடுத்து இந்த பேனாவை. அப்ப கடவுளவே கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு வித்து காட்டணும் நீங்க. அப்புறம் கடவுளை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு வித்து காட்டினா பரவாயில்ல, திறமைசாலியா இருக்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு வாக்கி டாக்கி கிடையாது. இதை வச்சு ஏதாவது பண்ணி காட்டும் பாரு. இதெல்லாம் அவர் வச்சிருக்கிறதா வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள். இதை வச்சு ஏதாவது பண்ணி காட்டுங்க அப்படிம்பாரு. அப்புறம் இதை வச்சு ஏதாவது பண்ணி காட்டணும். அதை காமிச்சிட்டீங்கன்னா ஓகே, அடுத்து இந்த டப்பா வச்சு ஏதாவது பண்ணி காட்டும் பாரு. இதை வச்சு ஏதாவது பண்ணு, இதை வச்சு ஏதாவது பண்ணு. அப்புறம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இப்ப பண்றான்னு அப்புறம் தான் கொடுப்பாரு. இதுக்கு நீங்க எத்தனை படிக்கு தாண்டணும்? 4 படி தாண்டணும். ஆனா நீங்க எடுத்தோடனே என்ன கேக்குறீங்க? வாக்கி டாக்கி கொடுன்னு கேக்குறீங்க. எப்படி கொடுப்பாரு? இதுதான் நம்ம தகுதியை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளவுதான். உன் யோகியதை என்னன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த ஒரு வார்த்தையை ஒருத்தர் உணர்ந்திருந்தானாவே ஞானத்துக்கு போயிருமா? என் யோகியதை என்ன அப்படின்னு ஒருத்தர் சிந்திரிச்சிருந்தானா முடிஞ்சு. நம்ம ஒரு கேவலமான பிறவி. இந்த புரிதலுக்கு ஒருத்தன் வந்திருந்தான்னா வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கேன். அவன் தாழ்த்திக்க தான் மேலேயே வராத வரைக்கும் வர முடியாது. வாய்ப்பே இல்லை. எழுதி தரேன். ரெண்டாவது இன்னொரு சீக்ரெட் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. முதல்லாம் சினிமா துறையில இருக்கும்போது உட்கார்ந்து பேசுன்னு எப்படியாவது உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு பேசுவேன். 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் குருஜினே தெரியாத ஆள்கிட்ட போய் செக் பண்ணேன், இது உண்மையா வேலை செய்தால். இப்ப பேசுறதே இல்ல, அவங்கள பேச விட்டு கேட்கறது. ஓகே ஓகே, எல்லா வேலையும் நடக்குது. என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க. எப்படி? அவங்களோட மைண்ட் செட்ல, பெரிய லெவல் பீப்புளோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்னா, பேசுறவனோட அப்சர்வ் பண்றவன் தான் பெரிய அறிவாளி, புத்திசாலின்னு அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அது எல்லா பெரிய ஆளுங்களுக்கு தெரியுது. நம்ம தான் கிறுக்கு பையன் மாதிரி, முட்டா பையன் மாதிரி போய் உட்கார்ந்து விடிய 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 அவன் என்ன பண்ணிட்டான்? நம்மளுடைய மெச்சூரிட்டி, நம்மளுடைய அம்மெச்சூர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைத்தனம் எவ்வளவு இருக்குன்னு உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துங்க எப்படின்னு. அப்ப என்னன்னா, அப்சர்விங் தாங்க குவாலிட்டியே. பேசாம இருக்கிறது தாங்க பெரிய, அப்படியே உங்களை பெரிய ஞானியா பாக்குறாங்க. எப்ப பேசாம இருக்கீங்களா அப்பதான். மகிழ்ச்சி. குரு கடாட்சம். விரைவில் சந்திப்போம்.